கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, அவரை தடை பண்ணுபவன் யார்? ஒரு பெரிய கேள்வி. வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புத்தகம் 11வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனை தடை பண்ணுகிறவன் யார்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். யாராலையும் உங்களை உயர்த்துகிற தேவனை தடை பண்ண முடியாது. யாரனாலும் தடை பண்ணலாம், ஆனால் தேவனை ஒரு மனுஷனாலையும் தடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீடு, அந்த வீடை வாங்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இவங்களுடைய எதிரிகள் அந்த வீடை வாங்காதபடிக்கு தடுத்தாங்க. அதை தான் தடுக்க முடியும். ஆனால் ஒரு ஆசீர்வாதமான வீடை கர்த்தர் கட்டி கொடுத்தார். கர்த்தரை தடுக்க முடிஞ்சா? தடுக்க முடியாது. கர்த்தரை தடுப்பவன் யார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை தடை பண்ணுறாங்களோ அவங்களே வந்து நான் இனி தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் பிரச்சனை பண்ணது அவங்க தான். அவங்களே வந்து இனி நான் பிரச்சனை பண்ண மாட்டேன், இனி உங்களை தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சொல்லப்பட்டது யாத்ராகமம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை ஆராதிக்க போக விடாதபடிக்கு பார்வோன் தடை பண்ணினான். பார்வோனுடைய கடினமான இருதயம் தடை பண்ணினது. ஆனால் அதே பார்வோன் மோசேயிடத்திலையும் ஆரோனிடத்திலையும் வந்து சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை நான் போக விடுவேன், இந்த வாதைகள் நீக்கும்படி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, போகலாம், இனி தடையலாய். நான் சொல்லட்டுமா, கர்த்தரை எந்த மனுஷனாலும் எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். ஆண்டவரால் தடை பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம் உங்களுடைய விசுவாசம் மட்டும்தான். நீங்கள் தான் ஆண்டவரை தடை பண்ணுறீங்க. கவனிங்க, ஒரு சம்பவம். பிலிப்பும் கர்தைகாய் மந்திரியும் ரதத்தில் பிலிப்பு ஏறுகிறான். கர்தைகாய் மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிக்கிறார். விவரித்து சொல்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லையே, நான் விவரித்து சொல்கிறேன். அதுக்குள்ள இந்த ரதம் முடிகிறதுக்குள்ளேயே அந்த மந்திரி ரட்சிக்கப்பட்டுட்டான். இப்போ கேட்குறான், தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை எதுவும் உண்டா? அதற்கு பிலிப்பு சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. இன்னைக்கு முழு இருதயத்தோடு ஒரு காரியத்தை விசுவாசிங்க, கர்த்தரை தடுப்பவன் யார்? என் தேவனை தடுக்க யாராலையும் முடியாது. மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிற என் ராஜா எனக்கு முன்பாய் செல்கிறான், அவரை யாராலையும் தடுக்க முடியாது. என் ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது, என்னுடைய உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு விசுவாசிங்க. தடையலாய் செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக விசுவாசத்தை நீ கொடுத்ததற்காக நன்றி. இனி தடையில்லை, தடைகளை மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை தடுப்பவன் யார்? இனி தடையில்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.